3 மணிக்கு தொடங்கி ஒரு 6 மணிக்கு பூச்சி லைட்டு வெளிச்சம் நல்லா தான் இருக்கும். 6 மணிக்கு பூச்சி நல்லா தாங்க இருக்கும். பூச்சி கடிக்கடி கதண்டு கடிச்சின்னா தம்பி அதெல்லாம் இருந்தால் அப்புறம் எப்படி நீங்கள் காட்டை நேசிச்சு வாழ்றீங்க? ஆதியில் பூச்சி கடினா காட்டில் நீ எப்படி வாழ்ந்த? இல்லை ஆடு மாடு மேலே மேய்ச்சோன்ற நாய் ஃப்ராடு நாய். அப்போ எல்லாரும் போர்வையோட வந்து அதெல்லாம் அவன் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து சிறப்பு அழைப்பாளராக வந்தான் அப்படின்னு நீ நினச்சிக்க வேண்டியதான். மழை வருது, பூச்சி வருது, வண்டு வருது. ஆமா அது பாடுறா, எங்க மாநாட பாடுறா பாடுறா அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. சரி போடு, இங்க போடு. பாம்பு இப்போ வரைக்கும் பாம்பு இல்லை, இங்க பாம்பு இல்லை தம்பி. அதெல்லாம் வரணும் தம்பி, வந்ததான் நான் வந்து இல்லை இப்போ நம்ம வரும்போது அவெல்லாம் இருக்கணும். என்ன பிரச்சனை? அவன் பாட்டு கேட்டு போயிட்டு நம்ம இருக்கிறதுனால அது இல்லை. நீங்க அப்படி பாருங்க, நம்ம பேச்ச கேட்டு வண்டு பாம்பு பூச்சி எல்லாம் வருதுன்னு பெருமையா நினைக்கணும். அப்புறம் என்ன எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க மாடுகளுக்கு மாநாடு போட்டோம். எவ்வளவு எப்படி ஒத்துழைச்சிச்சு மாடு. ஒருத்தன் சொல்கிறான், அண்ணே நம்ம மாடு ஆடுக்கு மாநாடு போடும்போது கூட சனத்தை இப்படி வண்டியில் ஏற்றிட்டு போகல, நம்ம மாடு ஆட கூட ஏற்றிட்டு போகல. இந்த பாருங்கன்னே ஏற்றிட்டு போகிறாங்க. இடம் எங்கே போடுவோம்? இல்லை இதுக்கு நேர கீழே இப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இங்கே இருந்த பாம்பு 6 அடிக்கு மேலே நல்லா தான் இருக்கு. இங்கே இருந்தா இந்த ஐயா இருக்காரு, பிடிச்சி விளாட வேண்டியது என்னங்கய்யா? பிடிச்சி வச்சிருக்கேன் பாருங்க, உயிரோடு இருக்கு. ஐயா அவன் இடம் தானே அது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, முளத்துக்கு ஒரு பாம்பு சாணுக்கு ஒரு பேய் இருக்குது. எல்லாம் செத்தம்புறம் பூமியில தான் இருக்கான். அப்ப செத்தம்புறம் பேய்னா எல்லாம் பேய் தான். முளத்துக்கு ஒரு பாம்பு சாணுக்கு ஒரு பேய். அப்ப இது அவன் என்ன யாரு நம்ம ஊருக்குள்ள வந்துருக்காங்க, என்னங்க பண்ண போறாங்க? அவன் டீப் டிஸ்கஷன்ல இருப்பான். பாப்போம் ரொம்ப பண்ண போட்டு விட்டுருவோம். பேசி பண்ணல இப்போ நம்ம என்ன பண்றான்னு பேசாம போயிட்டாங்கன்னா விடுவான், இல்லைன்னா போட்டு தள்ளி விட்டுருவோம். ஒன்று பேட்டி கேட்டான்னா போட்டுருவோம். அது கடிச்சிருச்சுன்னா என்னன்னா கத்தக்கூடாதுன்றான். எங்கள் அப்பா சொல்லி கொடுப்பாங்க, நாங்கள் ஆடு மாடு மேய்க்கு வாழை தேலு பாம்பு கடிச்சிருச்சுன்னா அப்படி கத்தக்கூடாது. உடனே அதான், இல்லைன்னா அதே இடத்துல இருக்கும், அந்த விஷம் அப்படியே நிற்கும். நீங்கள் வேணால் சோதிச்சு பாருங்கள், அப்படி நிற்கும். உடனே தண்ணிக்கு நொண்டி விட்டீங்கன்னா அங்கேயே இருக்கும், ஏறாது. தடி பாம்புன்னா சரக்குன்னு ஏறி இல்லை, யதார்த்தத்தை சொல்கிறேன். ஒருத்தன் இப்படி இல்லை அப்படி போயிட்டே இருந்திருக்கான் வயலில். அவன் கீழே போகும்போது இந்த ஒரு சின்ன துவாரத்தில் பாம்பு இருந்து அவனை கடிச்சு விட்டு என்னமோ கடிச்சிருச்சு கர்மம்னு விட்டுட்டு 3 நாளாக போய் அவன் பாட்டுக்கு இருந்திருக்கான். திருப்பி அடுத்து 3 நாள் கழிச்சு அந்த இடத்துல போகும்போது அந்த பொத்துல பாம்பு நின்று இருந்திருக்கு. அத்தாடி அன்னைக்கு நம்மளை பாம்புலடா கடிச்சிருக்கு நான் பாருங்க, சத்துன்னு சொல்லி சரக்குன்னு ஏறிடுச்சு. அதுதான் பிரச்சனை. கத்தக்கூடாது, கத்திட்டு கடிச்சு போகும்பாடு போயிட்டுருக்க. சரி இரு பார்த்துக்கிறோன்னா அப்படியே தண்ணிக்குள்ள விட்டோம்னா அங்கேயே இருக்கும், விஷம் ஏறாது. வெளிச்சம் நம்ம சொன்ன மாதிரியே அப்படி போ, அங்கங்கே மரங்களில் தொந்தரவு இல்லாமல் அப்படி போட்டு இங்கே சரியாக இருக்கும். ஒளி அப்படி பீச்சு விட்டுருங்க, சோர்ஸ் லைட்டுமாங்கள அப்படி போட்டு. அதை நமக்கு மேற்கு பார்த்து பேசுறதுனால சூரியன் இறங்கும் போது ஒளி நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும்.